தீக்குருவிகள் தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாயிருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அது செட்டை விரித்து எழும்பும்போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும். தீக்குருவி உருவத்தில் பெரியது, ஆனால் தீக்குருவியால் வானத்தில் உயர பறக்க முடியாது. பாலைவனத்தில் ஒட்டகங்கள் ஏராளமாய் இருக்கும். தீக்குருவிகளும் பாலைவனத்தில் வாசம் பண்ணுவதனால் இவற்றை சிறகுள்ள ஒட்டகங்கள் என்றும் சொல்லுவது வழக்கம். தீக்குருவிக்கும் மயிலுக்கும் சில ஒற்றுமை உண்டு. இவை இரண்டிற்கும் அழகான செட்டைகளும் இறகுகளும் உள்ளன. இறகுகள் அழகாக இருக்கும்போது அந்த பறவையினிடத்தில் பெருமை இருக்கும். மயில் அழகாக இருப்பதனால் அது பெருமைக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீக்குருவிக்கும் அழகான இறகுகள் உண்டு, ஆனால் தீக்குருவினிடத்தில் ஞானம் இல்லை. அது மதியீனத்திற்கு எடுத்துக்காட்டான பறவை. கர்த்தர் தீக்குருவிகளையும் நாரையையும் ஒப்பிட்டுச் சொல்லுகிறார். தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ என்று கர்த்தர் யோபுவினிடத்தில் கேட்கிறார். தேவன் தம்முடைய வரங்களை எல்லோருக்கும் ஒன்று போல் கொடுப்பதில்லை. தேவனிடத்தில் ஏராளமான வரங்கள் உண்டு. தேவன் அவற்றை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் தமக்கு பிரியமான சிருஷ்டிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அழகாக இருப்பது எல்லாமே பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சில வரங்கள் திரளான கூட்டத்தை கூட்டுவதற்கும் ஆரவாரம் பண்ணுவதற்கும் அலங்காரமாய் இருப்பதற்கும் பயன்படும். ஆனால் அவற்றால் மனுஷருக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகாது. குயில் கருப்பாக இருக்கும், பார்வைக்கு அழகாக இருக்காது. தீக்குருவியோ அழகான செட்டைகளோடும் இறகுகளோடும் இருக்கும். தீக்குருவியின் செட்டைகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. குயிலோ கருப்பாக இருந்தாலும் அழகாக பாடும். நாம் கர்த்தரிடத்தில் பிரயோஜனமுள்ள வரங்களை விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். தீக்குருவியின் செட்டையாக இருப்பதற்கு பதிலாக குயிலின் ஓசையாக இருப்பதே அதிக நன்மையானது. தீக்குருவியின் செட்டைகளையும் இறகுகளையும் விட கழுகின் இறகுகள் அதிக பிரயோஜனம் உள்ளது. கழுகின் இறகுகள் பார்வைக்கு அழகாக இல்லாவிட்டாலும் அவை உயரத்தில் பறப்பதற்கு உதவியாயிருக்கும். கழுகின் கண்களும் அழகாக இருக்காது, ஆனால் அதன் பார்வை கூர்மையாக இருக்கும். அழகை விட கூர்மையே முக்கியம். ஒன்றும் செய்யாமல் பார்வைக்கு அழகாய் இருப்பதை விட அசிங்கமாய் இருந்தாலும் பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதுதான் நல்லது. தீக்குருவி தரையில் இருந்து சிறிது உயரத்திற்கு கூட பறக்காது. அது எப்போதுமே பூமியின் மீது பிரியமாய் இருக்கும். பூமியை விட்டுவிட்டு மேலே எழும்புவதற்கு அது ஒரு முயற்சியும் செய்யாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்காமல் பரலோகத்தின் மீது பிரியமாய் இருக்க வேண்டும். தீக்குருவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த சுபாவங்களை பற்றி கர்த்தர் யோபுவிடம் எடுத்துச் சொல்லுகிறார். பொதுவாக எல்லா பறவைகளும் முட்டையிட்டு அந்த முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகளை பொரிக்கும். குஞ்சுகளுக்கு இரை தேடி கொண்டு வந்து அவற்றின் வாயில் ஊட்டும். ஆனால் தீக்குருவியோ தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்துவிட்டு போய்விடும். அது காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதாய் இருக்கும். பறவைகளைப் போலவே மிருகங்களும் தங்களுடைய குட்டிகளை ஈன்று அவற்றிற்கு பால் கொடுத்து அவற்றை பராமரிக்கும். தீக்குருவிகளோ தன்னுடைய குஞ்சுகளை பராமரிப்பதில்லை, அவற்றை பாதுகாப்பதில்லை. தன்னுடைய குஞ்சுகளுக்காக அவை கவலைப்படுவதும் இல்லை. தேவன் தீக்குருவிகளுக்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்திருக்கிறார். தீக்குருவி ராட்சச குணம் உள்ளது. தன்னுடைய முட்டைகளை அடைகாக்க வேண்டும் என்னும் அறிவு கூட அவற்றிற்கு இல்லை. அது எந்த இடத்தில் முட்டையிட்டதோ அந்த இடத்தில் உள்ள மணல் அதன் முட்டைகளுக்கு உஷ்ணத்தை கொடுக்கும். மணலின் உஷ்ணத்தோடு சூரியனின் உஷ்ணமும் அந்த முட்டைகளுக்கு சேர்ந்து கிடைக்கும். இவற்றின் உஷ்ணமே தீக்குருவிகளின் முட்டைகளுக்கு போதுமானது. தீக்குருவிகள் அதன் முட்டைகளை அடைகாப்பதற்கு பதிலாக மணலின் உஷ்ணமும் சூரியனின் உஷ்ணமும் அவற்றை அடைகாக்கிறது.
முட்டைகளில் இருந்து தீக்குருவிகளின் குஞ்சுகள் வெளிவருகிறது. பாலைவனத்தில் பயணக்காரர்கள் ஒட்டகங்களின் மீது பிரயாணம் பண்ணுவார்கள். ஒட்டகங்களின் கால்பட்டு தான் இட்ட முட்டைகள் உடைந்து போகும் என்பதையும் தீக்குருவிகள் நினைக்கிறதில்லை. முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளிவந்த பின்பும் தீக்குருவிகள் அவற்றை தன்னுடைய குஞ்சுகளைப் போல பாவித்து பராமரிப்பதில்லை. அவை தன்னுடையது அல்லாதது போல அவற்றை காக்காமல் கடின குணம் உள்ளதாய் இருக்கும். தீக்குருவிக்கு தன்னுடைய முட்டைகள் மீதும் குஞ்சுகள் மீதும் அக்கறை இல்லாமல் இருப்பதினால் அவை கஷ்டப்பட்டு முட்டையிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தீக்குருவிகளின் பிரயாசம் விருதா. தேவன் தீக்குருவிகளுக்கு புத்தியை கொடுக்கவில்லை. தேவனே அவற்றிற்கு ஞானத்தை விலக்கி வைத்திருக்கிறார். ஆகையினால் தீக்குருவிகள் வனாந்திரத்திலே புத்தியும் ஞானமும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. தேவன் கொடுத்தால்தான் புத்தி வரும். தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே ஞானம் வரும். தேவன் நமக்கு புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கவில்லை என்றால் நாமும் தீக்குருவிகளைப் போல புத்தியற்றவைகளாகவும் ஞானம் இல்லாதவர்களாகவும் இருப்போம். தாய்ப்பறவைகள் தங்கள் குஞ்சுகளை பாதுகாத்து பராமரிப்பது தேவன் அவற்றிற்கு கொடுத்திருக்கிற வரம். தேவன் பெரிய பறவைகளை பராமரிப்பது போல குஞ்சுகளையும் பராமரிக்கிறார். ஆனாலும் தேவன் தீக்குருவிக்கு புத்தியை கொடுக்கவில்லை, அதற்கு ஞானத்தை விலக்கி வைத்திருக்கிறார். சிறிய எறும்பினிடத்தில் இருக்கிற ஞானமும் புத்தியும் கூட தீக்குருவினிடத்தில் இல்லை. நாம் கற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். தீக்குருவிகளோ கற்றுக்கொள்வதும் இல்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். அவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். ஒரு சில பெற்றோர்கள் தீக்குருவிகளைப் போல தங்கள் பிள்ளைகளை கவனியாமல் அப்படியே விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த சரீரங்களையும் பராமரிப்பதில்லை. குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்ய மாட்டார்கள். குடும்பத்தையும் கவனிக்க மாட்டார்கள். வேலை செய்து சம்பாதித்து தங்கள் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை போஷிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் புத்தியும் ஞானமும் இல்லாத தீக்குருவிகளைப் போல இருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சரீர பிரகாரமான தேவைகளை நன்றாக கவனிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை பற்றி சிறிதும் அக்கறை காண்பிக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஆவிக்குரிய ரீதியாக தங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்க்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஊதாரிகளாகவும் உருப்படாதவர்களாகவும் வளருவார்கள். இவர்களிடத்தில் தேவனை பற்றிய பயமும் இருக்காது, தேவனிடத்தில் பக்தியும் இருக்காது. இவர்கள் சத்துரு விரித்திருக்கிற கண்ணிகளில் சிக்கி அழிந்து போவார்கள். உலகத்தின் சிற்றின்பங்களில் சிக்கி சீரழிந்து போவார்கள். மாம்சத்தின் இச்சைகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் நஷ்டப்படுத்தி விடுவார்கள். இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத பெற்றோரும் புத்தியில்லாத தீக்குருவிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். தீக்குருவிகள் தங்களுடைய முட்டைகளை தரையிலே இடும். அவைகளை மணலிலே அனல் உரைக்க வைத்துவிட்டு போய்விடும். அந்த முட்டைகள் இருக்கிற இடம் ஆபத்தான இடம் என்பதை தீக்குருவிகள் புரிந்து கொள்வதில்லை. காட்டு மிருகங்கள் அவைகளை உடைத்துவிடும் என்றும் மற்ற பிராணிகளின் காலால் மிதிபட்டு தங்களுடைய முட்டைகள் உடைந்து போகும் என்பதையும் தீக்குருவிகள் நினைத்து பார்ப்பதில்லை. தீக்குருவிகள் முட்டைகளை ஆபத்தான இடங்களில் இட்டாலும் அவற்றை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இதே தீக்குருவிகள் தங்களுக்கு ஆபத்து வந்தால் சும்மா இருக்காது. ஒட்டகங்களோ பாலைவனத்தின் மற்ற மிருகங்களோ தீக்குருவிகளுக்கு தீங்கு செய்ய வரும்போது தன்னுடைய சொட்டைகளை விரித்து வேகமாக ஓடும். குதிரையின் வேகத்தை விட தீக்குருவின் வேகம் அதிகமாக இருக்கும். தீக்குருவி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆனால் தான் இட்ட முட்டைகளையோ தன்னுடைய குஞ்சுகளையோ பாதுகாப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காது. தனக்கு ஆபத்து வரும்போது தீக்குருவி தன்னுடைய செட்டையை விரித்து எழும்பும். அது யாரையும் மதிக்காது. வேகமாக ஓடுகிற குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணி குதிரையை விட வேகமாக ஓடும். தீக்குருவி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது. இதுபோலவே ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பராமரித்து வளர்க்க மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த காரியங்களை சிறப்பாக பார்த்துக் கொள்வார்கள்.